ஷே எப்பா விஷ்ணுவை பேசுகிறேன்ப்பா. இந்து மதத்துக்காரனை பூராமே ஐயா கட்டிட்டார், முஸ்லீமு கட்டிட்டார், காலை கட்டிட்டார். அடுத்தாப்புல கிறிஸ்டின்னு இவனு இதில் கிறிஸ்டினில் பலவிதம், முக்காடு தொப்பி தாடி அவன் பலவிதம், இந்து மதத்தில் பலவிதம். எப்படி பார்த்தியாப்பா? மானிட பிறகு பூமி அழிக்கிறதுக்கு வந்த 7 ஜெமா அழிச்சவே இந்த முட்டாப்பே காலை கட்டிட்டாருப்பா, காலை கட்டிட்டார். நீ என்ன செய்தா? காலை ஆட்டி விட்ரு. ஆட்டி விட்டா என்னையும் செத்து போவா, மடிஞ்சு போவா. காலை கட்டினா வண்டியில் காலை தூக்கிக்க முடியாது, வீட்டில் அவன் பொண்டாட்டிகிட்ட காலை தூக்கி ஏற்றி கொடுக்க முடியாது, இறக்கி கொடுக்க முடியாது, அவளும் ஏற்றி கொடுக்க முடியாது, இறக்கி கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய தப்பு செய்தால் முட்டாப்பே இயற்கை சாப்பாடு கொடுத்துருக்காரு. செயற்கையில் மூளையை திருச்சி எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாட்டான். இவர் மந்திரத்தால் 108 மந்திரத்தால் கட்டிட்டார். புரோக்கர் பூரா ஜோலி முடிஞ்சான், கிண்ணத்தை உடைச்சிருவான். 2 பக்கம் புரோக்கர் அவன் வீட்டு குடும்பத்தை பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்து வரைக்கும் உடைச்சி விட்ருவான். அந்த லத்தி கணக்கு போட்டாருப்பா. அதனால் நீ ஆட்டிட்டேனா லேசாக புடி ஓட்டுருவான், புரியுதா? அவர் மந்திரத்தால் காலை கட்டிட்டார், நீ காலை ஆட்டி விட்டேனா உள்ளே மாட்டிடுவான். ஆணு பெண்ணு வீடு ஆதார கட்டுருக்கா மாட்டேன் கக்க பக்கா. இதில் காவல்துறை மாதிரிலாம் கேட்குற கேள்வியெல்லாம் கிடையாது. வருது ஸ்ட்ரைட்டாக வந்து கணக்கு கேள்வி வரையில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் உழைச்சி வாங்கினான்னு அந்த கேள்வி. உழைப்பு இருக்கா? விவசாயத்தில் இருக்கா? வேறு என்ன வேறு என்ன இருக்குது? இவனுக்கு பூரா 2ஆம் நம்பரை திருச்சி வச்சு இந்த பேப்பரை வச்சு விளாண்டான். அதனால் காலை கட்டிட்டார். எல்லா காவல்துறையும் காலை கட்டிட்டார், புரியுதா? மந்திரத்தால் காலை கட்டிட்டார். காவல்துறை அதிகாரி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் காலை கட்டிட்டார். முடிஞ்சு வச்சு கணக்கு. அடுத்தாப்புல அரசியல்வாதி காலை கட்டிட்டார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் காலை கட்டிட்டார். நீ காலை ஆட்டி விட்டு, புரியா? லாயர் வழக்கறிஞர் காலை கட்டிட்டார். முடிஞ்சு வச்சு காலை ஆட்டி விட்டுரு, புரியுதா? நீதிபதி ஜட்ஜி ஆனம்பண்ணு அவர் பார்ப்பார். அதான் சொல்லிட்டார்ல, 90% ரைட்ஸு, 10% சைவர் கோழி முட்டையில் ஓடிக்கொண்டே இருக்குது அப்படின்ட்டார். அது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இதை பூரா கட்டிடு, காலை கட்டி ஆட்டி விட்டுரு, புரியுதா? வழக்கு உள்ளே ஆடி எப்படி பேப்பர் வச்சு இவன் போகிறானா அரசியல்வாதி, இவனை தப்பிக்க விடுதானா, இவனைத்தான் காலை கட்டி வீசிடணும்ட்டார். இந்த செம்மத்தை தப்பு செஞ்ச கணக்கு தண்டனை வாங்கியே போவான் அப்படின்ட்டார். குடும்பமே வாங்குங்கார். ஒருத்தன் காகித பேப்பரை கொடுத்துட்டு வீட்டில் போய் மண்ணள்ளி தூவான், என்னடா இந்த பேர் நம்மளை ஏமாத்துதான்னு. அந்த பாவம்லாம் சேர்த்து வாங்கி வச்சுருக்கான் ஒரு லாயர், புரியுதா? ஆணும் பெண்ணும் பாவத்தை செய்யாதீடா, நீதி கேட்டு வந்தா கரெக்டாக வாங்கி கொடுங்கடா. நீதிமன்றம் கோர்ட்டில் கோட்டார் ஜட்ஜிக்கிட்ட ஆணுக்கும் பெண்ணுட்டையும் முட்டா பேரை செய்யாதீடா, பாவத்தை செய்யாதீடா. கைலாசத்தவே இழுக்குன்னு ஈஸ்வர மகன் எங்கள் அண்ணன் மகன் கேட்பான், எப்பாம்மா போல நான் பார்க்க முடியாது அப்படின்றார். ஒரே வார்த்தை வெளியே நின்று கேட்பான், போல நான் பார்க்க முடியாது அப்படிம்பாரு. நான் பார்த்துக்கிட்டேன்டா, நீ போடா, யார்கிட்டடா விளையாடுதான், மானிட பிறவி கொசு மாதிரி இருக்கான் விளையாடுதானா அப்படிம்பாரு. அதனால் கம்முன்னு போயிடுவான். அதனால் விளையாடுங்கடா அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். டைம் வரையில் தட்டி விட்டுவார். டைம் வரும்ல அவனுக்கு ஒரு டைம், அந்த நேரம் தட்டி விட்டுவார். லாயரு எல்லாம் அனைத்தும் கவர்மெண்ட் லாயர்லாம் காலை பிடிச்சி ஆட்டி விட்டுரு. உள்ளே மாட்டியிருக்கான், அவனைத்தான் வலையில் மாட்டி உள்ளே கொண்டு வரமுட்டுருக்காரு. சிலுவத்துருங்க ஊரை சொல்லணும் அவனுக்கு. தெற்கு பால ராஜபாளையத்தில் பல்ட்டி அடித்து ஓட்டிட்டான், அவனும் கவர்மெண்ட் லாயர் தான். அனைத்தும் பிடிச்சி ஆட்டிடு, பொண்டாட்டி புள்ள வரைக்கும் வேறு அறுத்து விட்டுவார். முக்கால் சத்தியம்.